எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனு தொலைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தொலைந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்காக புதிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. இதன் மூலயமா உங்களுடைய ஃபோனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோடு மட்டும் இல்லாமல் குற்ற சம்பவங்களையும் தடுக்கிற விதமாக இது அமையும். அப்படி என்ன வசதி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதை பற்றி தான் இந்த பதிவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது தொழில்நுட்ப வசதிகள் ரொம்பவே அதிகமாக டெவலப் ஆகிட்டுருக்கிற நிலையில் எந்த ஒரு பொருள் காணாமல் போனாலும் சரி ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைய காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இல்லாத ஒருவரை பார்ப்பது அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயந்தான். எங்கே பார்த்தாலும் ஃபோனும் கையுமாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். முன்னாடிலாம் நான் படிக்கும்போது எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிக்ஷனரியை வச்சு தான் நான் படிப்பேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் ஃபோனை வச்சு பார்க்குறதும் டவுட்டை கிளியர் பண்ணுறதும் வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. ஃபோனை வச்சு பெரும்பாலும் மக்கள் இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்தில் புத்தகத்தில் படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது மொபைல் ஃபோன்களில் அடிக்கடி புது புது அப்டேட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது. மொபைல் ஃபோன் விற்பனையாக இருந்தாலும் சரி, பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி அதிகரிச்சுட்டு தான் வருதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. பேச வந்த விஷயம் வேறு, நான் வேறு ஏதோ டீப்பாக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க சொல்ல வந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோனு தொலைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக IMEI அப்படின்ற நம்பரை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியே IMEI அப்படின்ற எண் இருக்கும். ஆனால் தொலைந்து போனதுக்கு அப்புறமா ஒரு ஃபோனில் இருக்கிற IMEI அப்படின்ற நம்பரை மாற்றிட்டாங்கன்னா மொபைல் ஃபோனை நம்மளால் கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்லை. ஒருவேளை நம்ம யதார்த்தமாக எங்கேயோ தெரியாமல் வச்சுட்டு இருந்தாலும் சரி நம்மளுடைய ஃபோனை, அப்படி இல்லைன்னா யாரோ நம்ம ஃபோனை திருடிட்டாங்க அப்படின்னாலும் சரி, அந்த ஃபோனை எடுத்தவங்க அதில் இருக்கக்கூடிய IMEI அப்படின்ற நம்பரை மாற்றிட்டாங்கன்னா நம்மளால் நம்மளுடைய ஃபோனை திரும்பி கண்டுபிடிக்க முடியாது. அதில் ஏகப்பட்ட சிக்கலும் இருக்கும். இது வரைக்கும் நம்மளே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருக்கோம். தொலைந்த ஃபோனு எப்போதுமே நம்ம கைக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சிலர் மட்டுமே தான் மொபைல் ஃபோன் தொலைஞ்சதுக்கு அப்புறமா காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்துருப்பாங்க. எதனால் இப்படி ஃபோன் தொலைஞ்சதுக்கு அப்புறமா புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை வச்சு அதில் இருக்கிற டீட்டெயிலை வச்சு எந்த ஒரு தவறான செயல்களையுமே அவங்க செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றதுக்காக தான் உடனடியாக காவல் நிலையத்துக்கு புகார் கொடுப்பாங்க. தொலைந்து போன ஃபோனில் இருந்து 15 இலக்க IMEI அப்படின்ற நம்பரை மாற்றிட்டோம்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபோனை எடுத்து அந்த நம்பரை மாற்றிட்டு இருந்தாலும் சரி, அதனை கண்டுபிடிக்க மத்திய அரசு அமுல்படுத்தி இருக்கிற திட்டம்தான் CEIR, அதாவது மத்திய உபகரண அடையாள பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய IMEI அப்படின்ற நம்பரு இந்த பதிவேட்டில் பதிவாயிடும். அடுத்தது IMEI அப்படின்ற நம்பரில் ஒரு ரகசிய குறியீடு இருக்கும். இது தெரியாமல் வழக்கம் போல் மர்ம நபர்கள் இந்த IMEI நம்பரை மாற்ற முயற்சிக்கும் போது இந்த குறியீடு IMEI அப்படின்ற நம்பர் தவறு அப்படின்னு சொல்லிட்டு CEIR அப்படின்ற பதிவேட்டிற்கு குறுந்தகவலை அனுப்புமா. அதுக்கப்புறமா அந்த நபரின் இருப்பிடமும் தெரிஞ்சிடுமா. மொபைல் ஃபோனு தொலைந்ததன் பேரில் நம்ம புகார் கொடுத்துருப்போம் இல்லையா காவல் நிலையத்திற்கு, அங்கே CEIR அப்படின்ற ஒரு திட்டம் அனைத்து தகவல்களையுமே அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் இனி IMEI அப்படின்ற எண்ணை மாற்றினாலும் கூட மொபைல் ஃபோனை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன். பொதுவாக நம்ம பண்ணுற ஒரு சிறு தவறு தான் பெரிய விஷயத்துக்கு வழிவகுக்குங்க. நம்ம பொதுவாக என்னத்தனமா யோசிப்போம், மொபைல் தொலைஞ்சிடுச்சுன்னா பழைய ஃபோன் தானே போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நம்ம இருந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய சிறு அலட்சியம் கூட பின் நாட்களில் நம்மை பாடாய்படுத்தும் அப்படின்னே உறுதியாக சொல்லலாம்.
அதாவது குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் இது போல் ஃபோன்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் பாதுகாப்பு துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதனால் நம்மளுடைய ஃபோனை நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க முதல் வேலையாக நம்ம காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.